காதலிக்கத் தொடங்கிய நாள். ஒரு காலை நேர கல்லூரி வளாகம். புத்தகங்களை கையில் வைத்துக்கொண்டு நடந்து கொண்டிருந்தான் அருண். புதிய நண்பர்கள், புதிய அனுபவங்கள். அந்த நேரத்தில் எதிரே மித்ரா அவசரமாக நடந்து வந்தாள். அவனுக்கு எதையோ தேடுவது போல இருந்தது. அவளுடைய கண்கள் கவலைகளால் நிறைந்திருந்தன. அப்படியே வேகமாக நடந்து வரும்போது எதிரே வந்த அருணுடன் மோதினான். ஐயோ! மித்ராவின் புத்தகங்கள் தரையில் விழுந்தன. சாரி, நான் பார்க்காமல். அருண் பதற்றமாக குனிந்து அவள் புத்தகங்களை எடுத்து கொடுத்தான். மித்ரா அவனை ஒரு நொடி பார்த்தாள். குழப்பம், கூச்சம், ஒரு சிறிய புன்னகை. அந்த நொடியே அவன் இதயத்தில் ஏதோ ஒரு உணர்வு பிறந்தது. அந்த சிறிய சந்திப்பு அருண் மற்றும் மித்ரா இடையே ஒரு புதிய உறவை உருவாக்கியது. அடுத்த சில நாட்களில் இருவரும் பல முறை சந்தித்த நேர்ந்தது. ஒருமுறை நூலகத்தில் புத்தகங்களை தேடிக்கொண்டிருந்த போது அருண் எதிரில் மித்ராவை பார்த்தான். நீங்கள் எப்பொழுதும் புத்தகங்களை மட்டும்தான் படிப்பீர்களா? அருண் விளையாட்டாக கேட்டான். மித்ரா சிரித்தாள். புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவை என் உணர்வுகளை வெளிப்படுத்தும் தோழிகள். அருணுக்கு அவளின் பேச்சும் மிகவும் பிடித்தது. அவன் சிரித்துக்கொண்டே நண்பனாக இருக்கலாமா என்று கேட்டான். மித்ரா சிறிது யோசித்து, நீ உண்மையாக நண்பனாக இருக்கலாம் என்று கூறினான். அந்த நாளிலிருந்து அவர்கள் நட்பு மேலும் வளர்ந்தது. ஆனால் அது காதலா மாறும் என்பது அவர்கள் இருவருக்கும் தெரியவில்லை. அருணுக்கும் மித்ராவுக்கும் இடையில் ஒரு இனிய நட்பு மலர்ந்திருந்தாலும் அந்த உறவில் ஒரு புதிய நிறம் மெதுவாக கலந்து கொண்டிருந்தது. காதல். அருணுக்கு தெரியாமல் அவனது இதயம் மித்ராவின் வருகையை எதிர்பார்க்க தொடங்கியது. அவளது பேச்சுக்கள், அவளது சிரிப்பு, அவள் கண்களில் அந்த பளபளப்பெல்லாம் அவனுக்குள் ஓர் இனிய கசிவை ஏற்படுத்தியது. மித்ராவும் அருணுடன் பேசும் நேரங்களில் ஒரு தனி சந்தோஷத்தை உணர்ந்தாள். ஆனால் அது நட்பா, காதலா? ஒரு நாள் மழை தூறி கொண்டிருந்தது. கல்லூரி தோட்டத்தில் மித்ரா ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தாள். அருண் அவளை கண்டவுடன் ஓடி வந்து, ஏன் மழையில் நிற்கிறாய் என்று கேட்டான். மழை எனக்கு பிடிக்கும் என்றாள் மித்ரா. குழந்தை போல் முகத்தை மேலே உயர்த்தி கொண்டு அருண் ஒரு நொடி அவளை பார்த்தான். அவனின் அந்நியழகு அவன் இதயத்தில் ஏற்கனவே பதிந்திருந்தது. அந்த மழை நேரம் அவர்களது உறவை இன்னும் ஒருபடி அருகில் கொண்டு சென்றது. மழை நாளுக்கு பிறகு அருணின் மனம் முழுவதும் மித்ரா ஆகிப்போனது. அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், அவன் கண்களில் ஒவ்வொரு உணர்வும் அவனை வேறொரு உலகத்திற்கு அழைத்து சென்றது. ஒரு நாள் இருவரும் நூலகத்தில் சந்தித்தார்கள். மித்ரா ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு வசிக்கத் தொடங்கினாள். ஆனால் அவள் திருப்தியாக இல்லை. என்ன ஆயிற்று என்று அருண் கேட்டான். நான் படிக்கும் கதைகள் எல்லாமே ஒரே மாதிரியான முடிவுகளை இருக்கின்றன. உண்மையான காதல் எப்படி இருக்கும் என்று மித்ரா சிந்தித்தாள். அருண் சிறிது தயங்கி, உண்மையான காதல் நாம் யாரிடமும் சொல்ல முடியாது, ஆனால் உள்ளத்தில் ஆழமான உணர்வை ஏற்படுத்தும். மித்ரா அவனை ஓர் நொடி பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு புதுமையான நெருக்கம் இருந்தது. அவளுக்கும் புரிந்துவிட்டது. அவள் இதயத்தில் காதல் முளைத்துவிட்டது. அந்த நொடியிலிருந்து மித்ரா மற்றும் அருண் இருவரும் ஒன்றுக்கொருவர் புதியவையாக தோன்றினார்கள். அவர்களது ஒவ்வொரு சந்திப்பிலும் மனதிற்குள் ஒரு புதுவிதமான உணர்வுகளை உணர்ந்தார்கள். அருண் ஒரு நாள் தன்னுடன் தனியாக பேசிக்கொண்டான். இது உண்மையான காதலா? மித்ரா எனக்குள் இதை உணர்கிறாளா? மித்ராவும் இதே கேள்வியை தன் உள்ளத்துக்குள் கேட்டாள். அவளுக்கும் அருணின் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியவில்லை. அவன் ஓர் நாள் பேசாமல் இருந்தாலே அவள் மனது ஏதோ ஒன்றை
இழந்தது போல் இருந்தது. ஒரு நாள் மித்ரா அவனை சந்திக்கும்போது அவள் கண்களில் ஏதோ சொல்ல நினைக்கும் ஆசை தெரிந்தது. மித்ரா அருண் சிறிது தயங்கினான். என்ன? நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். நீ இல்லாமல் நான். அவன் சொல்லும்போதே மித்ரா அவனது கைகளை பிடித்தாள். அருள், நானும் அதை உணர்கிறேன். அந்த ஒரு நொடி வாக்கியம் போதும் அவர்களது காதல் ஆழமாக மலர்ந்து விட்டது. அந்த நொடியிலிருந்து அருணும் மித்ராவும் காதலுடன் இனிமையை முழுமையாக உணர்ந்து கொண்டிருந்தனார்கள். அவர்கள் கண்கள் சந்திக்கும் போதெல்லாம் உள்ளம் ஒரு இனிய கிளர்ச்சி அடைந்தது. கல்லூரியில் ஒவ்வொரு அருணும் மித்ராவும் எப்பொழுதும் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கும் வேற உலகமே தெரியாது போல ஒன்றாக இருந்தால் போதும் என்று தோன்றியது. ஒரு நாள் மழை துளிகள் தூவத் தொடங்கியது. மித்ரா அருணின் அருகில் நின்றாள். இன்றைய மழை நம் காதலுக்கு ஒரு அடையாளம் என்றாள் மித்ரா புன்னகையுடன். அருண் அவளை பார்த்து, ஆமாம், நம் இதயங்களில் இந்த நினைவுகள் என்றென்றும் இருக்கும் என்றான். காதல் மலர்ந்த பின் அருணும் மித்ராவும் சந்திக்காத நாள் கிடையாது. அவர்கள் இருபுறமும் கனவுகளால் நிரம்பி எதிர்காலத்தை கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கொருவர் மட்டுமாக மாறிவிட்டார்கள். ஆனால் காதலின் புதி உலகம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையின் யதார்த்தம் அவர்களுக்கு சோதிக்கத் தொடங்கியது. மித்ராவின் பெற்றோர் அவளது கதையை ஏற்க மறுத்தார்கள். நீங்கள் இரண்டு பேரும் ஆண்டுகளாக இப்படி நட்பாக இருக்கிறீர்கள். ஆனால் திருமணம் பற்றியெல்லாம் பேசக்கூடாது என்று அவர்களது தந்தை கடுமையாக அறிவித்து விட்டார். மித்ராவுக்கு ஒரு அதிர்ச்சி. அவளுடைய கனவுகள் உடைந்துவிடும் என்று அவள் உணர்ந்தாள். அருணுக்கு அந்த செய்தி பெரும் வேதனையை அளித்தது. அவள் இதயத்தில் அவள் மட்டும்தான் இருந்தாள். அவள் இல்லாமல் வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியாது. அவர்களது சந்திப்புகள் குறையத் தொடங்கின. மித்ரா மனதார அழுதாள். நாம் எப்படி வாழப்போகிறோம் அருண் பேசாமல் இருந்தான். விரிவாக வேண்டிய ஒரு கட்டத்தை அவன் அடைந்துவிட்டான். மித்ராவின் பெற்றோர்கள் அவர்களை Get started by download BuyMote mobile app. This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app new available on Play Store and App Store. BuyMote e-shopping link in description. Check it now. Product review. பிரிக்க முயற்சிக்க செய்தனர். அவர்கள் மனம் முழுவதும் கலக்கம் ஆகிவிட்டது. ஒவ்வொரு சந்திப்பும் கண்ணீரால் நிறைந்துவிட்டது. அருண் அவளது கைகளை பிடித்தான். மித்ரா, நம்முடைய உறவை இப்படி முறித்துவிட முடியாது. நாம் எப்போதும் ஒன்றாகவே இருப்போம் என்று சொன்னான் அல்லவா? மித்ரா உதட்டை கடித்தாள். அருண், இதுவே கடைசி சந்திப்பு. என் பெற்றோர் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து விட்டார்கள். நானும் அவர்களின் விருப்பத்திற்கு சம்மதித்து விட்டேன். எனக்கு அதை சம்மதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அருண் அதிர்ச்சி அடைந்தான். அவனது இதயம் முற்றிலும் உடைந்து விட்டது. இது முடியாது மித்ரா, நீ என்னிடம் ஒரு வார்த்தை சொல். நாம் ஒன்றாக இருக்க வழி காணலாம். மித்ரா கண்ணீருடன் அவளை பார்த்தாள். நீ என் இதயத்தில் என்றும் இருப்பாய், ஆனால் என் வாழ்க்கையில் இல்லை. அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் அருண் மீராவை பார்த்து, சரி மீரா, இனி உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழலாம். நான் இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளை விட்டு பிரிந்து விட்டான். அதற்கு பிறகு இருவரும் சந்திக்கவே இல்லை. ஆனாலும் ஒருவருக்கொருவர் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தனர்.